மசில் மாஸ் இன்க்ரீஸ் பண்ற பயணத்துல நாள் 30. காலையில நம்ம வாத்தியாரை போய் பார்த்துட்டு போஸ்டிங் பார்த்ததும் இதுக்கு மேல டயட் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. அப்புறம் டெய்லி ரொட்டீன் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். அது என்னங்கிறத அடுத்து வர போற வீடியோல அப்டேட் பண்றேன். இன்னைக்கு எப்பயும் போல ஃபர்ஸ்ட் மீல் சாப்பிட்டதும் ட்ரெட்மில் 30 நிமிஷம் பண்ணி முடிச்சுட்டு இன்னைக்கு மசில் ட்ரைனிங் ஒர்க் அவுட்னு பார்த்தா அது லெக் தான். அதனால மார்னிங் லெக் பண்ண தேவையில்ல. சரி டைம் தான் இருக்குன்ட்டு எலிப்டிக் ஒரு 5 நிமிஷம் பண்ணிட்டு அப்புறம் டெய்லியும் பண்ற ஆப்ஸ் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் ஹேர் கட் பண்ணலாமேன்ட்டு போயிட்டு லைட்டா பிசுறு மட்டும் தட்டிட்டு அப்புறம் இன்னைக்கு டயட்டுக்குன்னு பார்த்தா சிக்கன் தான். சரி அது போய் வாங்கலாமேன்ட்டு கடைக்கு போய் கேட்டா கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கரண்டே வந்துச்சு. மதியம் ஜிம்முக்கு போக டைம் ஆனதுனால சரி இன்னைக்கு பண்ண வேண்டிய ஒர்க் அவுட்டை நைட்டு பண்ணிக்கலாமேன்ட்டு தேர்டு மீலை சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு போயிட்டேன். நைட்டு நம்ம பண்ண வேண்டிய உடற்பயிற்சி ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன், லெக்கு தான். ஃபர்ஸ்ட் வேரியண்டா சீட்டட் லெக் கர்ல்ஸ் 5 செட்டு பண்ணிட்டு அதுலயே லெக் எக்ஸ்டென்ஷன் 5 செட்டு பண்ணதும் அடுத்து ஆக்ஸ் ஸ்குவாட்ல இன்னைக்கு கடைசி செட்டப்போ செஞ்சுரி போட்டாச்சு. அடுத்து ஒரு 2 வேரியேஷன் பண்ணிட்டு ஃபைனலா ஃபோராம்க்கும் ஒரு 2 வேரியேஷன் பண்ணிட்டு இன்னைக்கு பண்ண வேண்டிய ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு ஜிம்மை க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அதோட இந்த நாளை முடிச்சுக்கிறேன். நன்றி.